10 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து தரக்கூடிய ஹெல்த்தியான கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்து தோல் ஃபுல்லாக சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. திரும்பவும் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்து நல்லா தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு சின்ன சின்ன தோசையாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 சைடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கோ குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.